ஒரு நாள் நீங்கள் தானாக எழுந்து கழிவறைக்குச் செல்ல முடியாத நிலை வந்துவிட்டால் அப்போது பணமோ பிள்ளைகளோ முழுமையாக உதவ முடியாது. இறைஞானிகள் அடிக்கடி சொல்வார்கள், என்னிடம் ஓய்வூதியம் பற்றி பேசாதீர்கள், பிள்ளைகளின் பாசம் பற்றியும் பேசாதீர்கள். ஒரு கசப்பான உண்மையைச் சொல்கிறேன். முதுமை காலத்தில் உங்கள் மகிழ்ச்சி நீங்கள் எத்தனை ஆண்டுகள் தானாகவே படுக்கையிலிருந்து எழுந்து கழிவறைக்குச் சென்று வர முடிகிறதோ அதை பொறுத்தே இருக்கிறது. ஒருமுறை படுக்கையிலேயே முடங்கிவிட்டால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் முழு சுதந்திரத்தையும் இழக்கிறீர்கள். அப்போது நீங்கள் வெறும் உயிருடன் இருக்கும் ஒருவராக மட்டுமே மாறிவிடுகிறீர்கள். அப்போது யாரை நம்ப முடியும்? உங்கள் பிள்ளைகளையா? பராமரிப்பாளர்களையா? உதவியாளர்களையா? உங்களை நீங்கள் நேசிப்பது போல் வேறு யாரும் உங்களை நேசிக்க முடியாது. நாம் 80 வயதில் இருக்கும் நம்மை பற்றி சிந்தித்ததுண்டா? காலையில் எழும்போது உங்கள் கைகளும் கால்களும் இன்னும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குமா? படுக்கையிலிருந்து கழிவறை வரை சில அடிகள் நடப்பதற்கே மூச்சுத் திணறலா? அல்லது எளிதாக நடந்து செல்ல முடியுமா? அந்த நாள் வந்தபோதுதான் உண்மையை உணர்வீர்கள். மரியாதை, சுயநிறைவு, சுதந்திரம், தேர்வு செய்யும் உரிமை, மன நிம்மதி, இவை அனைத்தும் இயங்கும் உடலைச் சார்ந்தவையே. நீங்கள் தானாகவே புரண்டு படுக்க முடிந்தால் பிறர் உதவிக்காக காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. உங்கள் தனிமரியாதையும் பாதுகாக்கப்படும். நீங்கள் தானாகவே ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்து குடிக்க முடிந்தால் தாகத்துடன் யாராவது வருவார்களா என்று காத்திருக்க வேண்டியதில்லை. நீங்கள் ஜன்னல் அருகே சென்று வெளி உலகத்தை பார்க்க முடிந்தால் மேல் தளத்தை மட்டும் பார்த்துக்கொண்டு நாட்களை எண்ணிக்கொண்டிருக்க வேண்டியதில்லை. அப்போது ஒரு உண்மை தெளிவாக புரியும். பணம் முக்கியம், ஆனால் அது உண்மையான அன்பையும் பராமரிப்பையும் வாங்கித் தர முடியாது. அதிகாலை 3 மணிக்கு உங்களை தானாக திரும்பி படுக்க வைக்கும் உடல் வலிமையையும் வாங்கித் தர முடியாது. பிள்ளைகளின் பாசம் மிகவும் மதிப்புமிக்கது, ஆனால் அவர்களுக்கும் அவர்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. குடும்ப பொறுப்புகள், வேலை, குழந்தைகள், கடன்கள் என பல சுமைகள் இருக்கும். அவர்கள் நேரம் ஒதுக்கி உங்களை பார்க்க வந்தாலே அது அவர்களால் இயன்ற மிகப்பெரிய அன்பாகும். எப்போதும் உங்களுடன் இருப்பது உங்கள் உடல்தான். அது நன்றாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையின் எஜமானராக நீங்கள் இருப்பீர்கள். அது செயலிழந்து விட்டால் உங்கள் உலகமே ஒரு படுக்கையின் அளவுக்கு சுருங்கிவிடும். இது எதிர்மறையான சிந்தனை அல்ல, இது வாழ்க்கையின் மிகத் தெளிவான உண்மை. முதுமை காலத்தில் உண்மையான மகிழ்ச்சி என்றால் தானாக எழுந்து கழிவறைக்குச் சென்று சூரிய ஒளியில் சில அடிகள் நடந்து செல்லும் திறன் இருப்பதுதான். எனவே இன்றிலிருந்தே உங்கள் உடலை உங்கள் வாழ்நாள் நண்பனாகவும் மிக நம்பிக்கைக்குரிய துணையாகவும் கருதி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் நாம் சண்டையிடுவது, போட்டியிடுவது, கோபப்படுவது, கவலைப்படுவது, இவை அனைத்தும் தானாக கழிவறைக்குச் செல்லும் திறனுடன் ஒப்பிடும்போது மிகச் சிறிய விஷயங்களே. எதிர்காலத்தை பற்றிய கவலைகளை இன்றே செயலாக மாற்றச் சொல்லும் அறிவுரை இது. உடலை வலுப்படுத்துங்கள். உடல் உறுதியை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மன அமைதியை வளர்த்துக் கொள்ளுங்கள். முதுமை காலத்தில் நீங்கள் உங்களுக்கே தரக்கூடிய மிகப்பெரிய பரிசு பணக்குவியலோ பெரிய வீடோ அல்ல. சூரிய ஒளியில் நடக்கக்கூடிய உடல், தென்றலை உணரக்கூடிய மனம், மலர்கள் மலர்வதை ரசிக்கக்கூடிய கண்கள், எந்தச் சூழலிலும் அமைதியாக இருக்கக்கூடிய உள்ளம், இதுவே மிகப்பெரிய செல்வம். இந்த வலிமையை யாராலும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. நாள்தோறும் உங்களை நீங்கள் அன்புடன் கவனித்துக் கொண்டால் மட்டுமே இந்த அரிய பரிசை உங்களுக்கே வழங்க முடியும். படுக்கையிலேயே முடங்கிய பிறகு இதை உணர வேண்டாம். வாழ்க்கையின் மிகப்பெரிய சொத்து பணமோ பிள்ளைகளோ அல்ல, தானாக எழுந்து நிற்கும் உடல்.